ஆக்சுவலா என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஒரு படத்த பார்த்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணி ஒரு படம் ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்போ எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு செலிப்ரேஷன் அந்த மூட்ல தான் நெறைய படம் இம்பாக்ட்ஃபுல்லா பார்த்த படம் கடைசியா வாழை பார்த்தோம். வாழையில கூட கொஞ்சம் செலிப்ரேஷனுக்காக ஏதோ ஒரு விஷயத்த வைக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படத்த தான் இப்ப பார்த்துட்டு என்னடா இது! சில பேர் இந்த படம் வெளிவந்து தெரிஞ்சதா தெரியலையா அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். ஏன்னா இதே மாதிரியான கன்டென்ட்ட தான் நம்ம வெளி ஸ்டேட்ல இருந்து அந்த படத்த பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஆனா, நம்ம ஊர்ல நம்ம மண் சார்ந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு படத்த எடுத்துட்டோம். சில பேருக்கு தெரியல. அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாரி சொல்லலாம். ஸோ, ஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஆக்சுவலா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, எதுவுமே தெரியாம ரொம்ப ஃப்ளாட்டா சரி ரொம்ப போர் அடிக்குது ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த படம் தான் ஜமா. உண்மையிலே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துச்சு அப்படின்ற மாரி சொல்லலாம். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டூ த டைரக்டர் அண்ட் ஆக்டர். அந்த படத்துல 2மே ஒருத்தர் தான். ஸோ அதனால ஒரு மாரி ஸ்டண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டண்ட் டைரக்ஷன் இதெல்லாம் ஏன்னா இன்டர்நேஷனல் படம் தான் அது ஆக்சுவலா. இப்போ எப்பவுமே ஒரு பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் நம்ம ஹாலிவுட்லயே பாத்தீங்கன்னா கூட மார்ட்டின் ஸ்கார்சிஸ் கூட சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்டர்நேஷனல் படம்ன்றது தன் மண் சார்ந்த அந்த கல்ச்சரையும், அந்த ஜியோகிராஃபியையும் நம்ம கிளியரா சொல்ற படமே இன்டர்நேஷனலான படம் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில எங்கேயுமே ஒரு இன்டர்நேஷனல் படத்துக்கு குறைவில்லாத ஒரு படம் தான் ஜமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுல எனக்கு பர்சனலா பிடிச்சது ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி டைரக்ஷனும், ஆக்டிங்கும் அட் தி சேம் டைம் நான் ஆக்டிங் சொல்லும்போது வெறும் ஹீரோ கேரக்டர் மட்டும் இல்ல. ஏன்னா இந்த படத்துக்கு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வாழணும் அந்த கேரக்டருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு களத்தை எடுத்துட்டு ஏன்னா அது ஆக்டிங்கான ஒரு படம் தான் இது ஆக்சுவலா. ஆனா அதுல யார் யார் வந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸா பயங்கரமா வச்சிருக்காங்க. அம்மு அபிராமியோட இதுவரைக்கும் பண்ண படங்கள்லயே த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அம்மு அபிராமி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செம்ம கேரக்டர் அவங்க கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் சேத்தனோட அந்த கேரக்டர் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான ஆக்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுல சேத்தன் விடுதலையில கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் கொஞ்சம் பார்க்கும்போது, ஆனா அதுக்கு கிடைச்ச ஒரு அப்ளாஸோ, அது ஒரு ரெகக்னிஷனோ இந்த படத்துக்கு கிடைக்கும்போது செம்ம ஆக்டிங். லிட்டரலா நமக்கு அடிக்கலாமான்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இசைஞானி இளையராஜாவோட மியூசிக் அப்படி இருந்தும் படம் சில பேருக்கு தெரியல. ஒரு சில பேருக்குலாம் தெரியலாம் மேபி. இந்த ஜனரஞ்சகமா போக வேண்டிய ஒரு படம் இது. நான் இன்டர்நேஷனல் படம்ன்றத ரொம்ப ஸ்லோவா அப்படிலாம் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா ஆக்சுவலா ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படம் தான் ஜமா அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலே ஏன் அப்படி தெரியல. இப்ப நம்ம காந்தாரா அதெல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம். காந்தாரா அது மித்து அது எப்படி சொல்றதுன்னா, அவங்க மனசு அதேதான் அவங்க கல்ச்சர்ல இருக்கிற ஒரு விஷயத்த இது பண்ணி அதுல ஃபேண்டசிஸ் நிறைய இருக்கும். இதுல ஃபேண்டசிய எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனா அதை ரொம்ப ரியலிஸ்டிக்கா காமிச்ச ஒரு விஷயம் டைரக்டர் உண்மையிலே வேற லெவல். அதே மாதிரி ஆக்டிங் அதே டைரக்டர் தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க போது இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்றதுக்கு எந்த ஹீரோவும் கன்ஃபார்ம் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ மேபி அவர் ட்ரை பண்ணி அவரே நினைச்சாரா இல்ல இந்த வேற யாருக்காவது அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு உள்ள அந்த ஆத்மாத்மா வருமானு தெரியாம இவரே நடிச்சிட்டாரான்னு தெரியல. டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த கூத்து கட்டுற அந்த இடம்லாம் ஸ்பெஷலா அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் நம்மளுக்கு எல்லாம் மெய் சிலிர்க்கிற கூஸ் பம்ப்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரி சேத்தன் கேரக்டர் எனக்கு அவரு கேரக்டர் செட் பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, யாருமே வில்லன் கிடையாது. ஹியூமன் பீயிங். ஸோ அவன் அவன் கீழ இருந்து ஒருத்தன் மேல போறான். ஸோ மேல வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தன் அவன் இடத்துக்கு வர ஆசைப்படுறான்னா, அதை எப்படி பண்றது அப்படின்ற ஒரு விஷயம். அதை ஏத்துக்க முடியாது. மனுஷனால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது அந்த விஷயத்த. ஸோ அதை பண்ண ஒரு விஷயம். அது அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்க்குள்ள ஒரு விஷயத்த செம்ம சீன் ஆக்சுவலா அது ஸ்பாயிலர் அலர்ட். உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரி வாவ் வாட் எ சீன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவெஞ்ச் சீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் அந்த சீன். அவங்களோட ஒரு ட்ரீமான ஒரு விஷயத்த அவனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் தட்டி விட்டுருவான் ஒருத்தன். ஸோ தட்டி விட்டதுக்கு அப்புறமா நீ கீழே இருந்து வாடா அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்துட்டவங்க. அதுதான் ஆர்ட். நான் எனக்கு புரிஞ்சு அதுதான் ஆர்ட். இப்போ எனக்கு இந்த பொசிஷன் தான் வேணும், இந்த பொசிஷன் தான் வேணும்னா நம்ம ஆசைப்படணும் அவசியம் இல்லை. கொடுக்குற பொசிஷனை சதற விட்டோம்னா அவ்வளவுதான்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீனை வச்ச ஒரு விஷயம் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் சேத்தன் அந்த கேரக்டர் அந்த வில்லன் கேரக்டர் இவர் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனை அறியாம அது வரைக்கும் அவனுக்கு இந்த கம்பீரமும் போராமையும் ஒரு
ஒரு எப்படி சொல்றது, ஒரு சவுனிசம்னு சொல்லலாம். ஸோ ஒரு மேல் எழுத்து சவுனிசம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆதிக்கம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு இதை இருந்தவன் மொத்தமா அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமா உடைஞ்சு அவன் காலிலேயே விழுந்து இறந்து போற ஒரு சீன்லாம் செம சீன். அதுக்கப்புறம் இன்னும் க்ளோஸ் டு ரியாலிட்டின்னு சொல்லல, அதுக்கு மேல சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து அவன் இப்போ அவன் தான் அந்த இடத்துக்கு வரான்னு பார்த்தா அதுக்கு இன்னொருத்தன் போட்டியா இருக்கான். ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு விஷயம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். நான் டீ கோடி மாதிரி பேசுகிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்கு சாரி. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம் ஆக்சுவலாக அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையிலே செம்ம படம், செம்ம பர்ஃபார்மன்ஸாக அவருக்கு மேக்ஸிமம் கொஞ்சமாவது ரெக்கக்னிஷன் கிடைக்கும் மக்கள் இடையில. ஏன்னா மீடியா சைட்ல சில பேருக்குலாம் தெரியலாம் மேபி. ஸோ மக்கள் கிட்ட ஒருத்தர் தெரிஞ்சாதான் அது உண்மையான வெற்றின்னு நான் ஃபீல் பண்றேன். வந்தனோ வந்த ஜன குந்தனோ வந்தனம்மா வந்தனோ வந்த ஜன குந்தனோ